கனமழை வெள்ளத்திற்கான முன்னேற்பாடுகளை ஆட்சியாளர்கள் முறையாக மேற்கொள்ளவில்லை என தமிழக அரசுக்கு தவிக தலைவர் விஜய் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, தமிழகத்தில் ஏற்பட்ட இந்த பெஞ்சால் புயலின் தாக்கம் என்பது தமிழக மக்களை பெரிய அளவுல பாதித்திருக்கிறது. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருந்த நிலையில புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் திமுக அரசை கடுமையாக சாடி ஒரு பதிவை தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல அவர் பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவு எப்போதும் பேரிடரையும் மக்களுக்கு உண்டாக்கும் ஒரு இயற்கை சீற்றம் தான் என்றாலும் கூட அதுல இருவேறு கருத்துக்கு ஒருபோதும் யாருக்கும் இடமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் எவ்வளவு பெரிய புயல் இயற்கை பேரிடர் வந்தாலும் நம்மை காக்க நாம் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசு இருக்கிறது, ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் இருப்பார்கள் என்று அவர் முதல் பத்தியிலேயே பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இருக்கப்பட்ட அரசோ ஆட்சி பீடமோ ஆபத்தான ஒவ்வொரு சூழலிலும் மக்களை கைவிடும் என்பதை அனுபவித்து உணர்கின்ற போது அந்த மக்களுடைய மிகப்பெரிய துயரை பார்த்து நமக்கு பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள் என அவர்களை நம்பி வாக்களித்து அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை பாதுகாக்க முறையான திட்டங்களை இந்த அரசு தீட்டவில்லை என்று ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் விஜய் முன்வைத்திருக்கிறார். குறைந்தபட்ச பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூட செய்யாமல் அவர்களை கையறு நிலையில் பரிதவிக்க விடக்கூடிய சுயநல ஆட்சியாளர்களை என்னவென்று சொல்வது என்று நேரடியாகவே திமுக அரசை சாடி இருக்கிறார். குறை மட்டுமே கூறி அரசியல் செய்யக்கூடிய கலாச்சாரத்தை தமிழக வெற்றி கழகம் பின்பற்ற போவதில்லை என்ற ஒரு தீர்க்கமான முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய், இருந்தாலும் மக்கள் பக்கம் எப்போதும் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து நிற்பதே நமது மக்கள் அரசியல் நிலைப்பாடு என்பதால் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய புயல் மற்றும் பேரிடரின் போது வருடாந்திர சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சில ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பி அந்த நேரத்துக்கான தீர்வை தந்துவிட்டதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதும் மக்கள் துன்பத்தை ஒரு நாள் சம்பிரதாயம் போல நினைத்து அன்றோடு மறந்து விடுவதும் எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களுக்கான அடிப்படை பாதுகாப்புகளை நிறைவேற்ற வேண்டிய தார்மீக தலையாய கடமை முதலில் இருப்பது ஆட்சியாளர்களுக்கு தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய விஜய், மக்களை பாதுகாப்பாக இருக்க வைப்பதற்கான நிரந்தர தீர்வை நோக்கி நகர்வது குறித்து அவர்கள் எல்லளவும் சிந்திப்பது இல்லை என்றும் சாடியிருக்கிறார். காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் பாதுகாப்பு சார்ந்து எந்த ஒரு முன்னெடுப்பையும் அவர்கள் எடுப்பதில்லை என்றும் வெறும் தற்காலிக கண் துடைப்பு அறிவிப்புகளை செய்வதில் மட்டுமே முனைப்புடன் இருக்கிறார்கள் என்றும் இவ்வாறு செய்வதனால் ஆட்சியாளர்கள் வாடிக்கையாக அவர்கள் இதனை கொண்டிருப்பது உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான ஒரு வேதனை தருகிறது என்றும் விஜய் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். எந்த வகையிலாவது மக்களை ஏமாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று எல்லாவற்றையும் மக்கள் மறந்து விடுவார்கள் என்ற ஒரு மமதையில் இருந்த எவரும் மக்கள் மன்றத்தில் நீடித்து நிலைத்ததே இல்லை என்பதுதான் வரலாறு என்பதனையும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் எப்போதும் போல எதிர்கட்சிகள் மீது ஏளனமாக விமர்சனத்தை வைத்து நாடகம் ஆடக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு நிச்சயம் காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த இயற்கை பேரிடர் காலத்துல தமிழகத்திலும் புதுவையிலும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பதிவின் மூலமாக ஒரு வேண்டுகோளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வைத்திருக்கிறார். கடந்த பல வருடங்களாக நற்பணி மன்றம் மூலமாக மக்களுக்கு செய்ததை தொடர்ந்து செய்ய வேண்டும். இந்த புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் களத்தில் நின்று உதவ வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக தன்னுடைய பதிவின் மூலமாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் தமிழக அரசை கடுமையாக சாடி ஒரு பதிவையும் மேற்கொண்டிருக்கின்றார். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.